எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி 16th சம் சொல்லித்தரேன். இன்டகிரல் dx பை x பவர் n + 1. அதில் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எக்ஸ் பவர் n - 1. இது எதுக்காகனா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் n - 1 வரும். அதனால் ரெண்டு பக்கமும் எக்ஸ் பவர் n - 1 இங்கேயும் பண்ணணும், கீழேயும் பண்ணுறோம். இப்போ இது என்னாச்சுன்னா எக்ஸ் பவர் n - 1 dx டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுறப்போ எக்ஸ் பவர் n - 1 இது +1, இங்கே எக்ஸ் பவர் n + 1 இது அப்படியே இருக்கட்டும். இப்போ -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சு. இன்டகிரல் எக்ஸ் பவர் n - 1 dx டிவைடட் பை எக்ஸ் பவர் n n + 1. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கணும், லெட் எக்ஸ் பவர் n + 1 ஈக்குவல் டு டீன்னு. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாவில் எக்ஸ் பவர் n-க்கு இதான் ஃபார்முலா, n எக்ஸ் பவர் n - 1. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. ஸோ அந்த ஃபார்ம் இதில் இருக்கிறனால அதே மாதிரி எக்ஸ் பவர் n இருக்கிற இடத்துல எக்ஸ் பவர் n t - 1 இந்த 1 இந்த பக்கம் வந்துடும், இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்டகிரல் என்ன ஆச்சுன்னா எக்ஸ் பவர் n - 1 dx, இப்போ எக்ஸ் பவர் n - 1 dxன்னு இங்கே இருக்குது, இந்த n வந்து டினாமினேட்டர் வந்துடும் 1/n dtன்னு. இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறுதுன்னா 1/n dt டிவைடட் பை எக்ஸ் பவர் n இருக்கிறது t - 1 போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் n + 1 வந்து டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்டகிரல் 1/t - 1 இன்ட்டு டீன்னு இருக்குது, a/t - 1 ப்ளஸ் b/t. ஸோ எந்த டேர்ம் இல்லையோ அது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுக்கிறதுக்காக. a இன்ட்டு t ப்ளஸ் b இன்ட்டு t - 1 ஹோல் டிவைடட் பை t - 1 இன்ட்டு t. இங்கே 1/t - 1 இன்ட்டு டீன்னு இருக்குது, இது அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு t ப்ளஸ் b இன்ட்டு t - 1. இப்போ ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணால் இன்னொரு டேர்ம் கண்டுபிடிக்கலாம். இப்போ t - 1 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே 1 இருக்குது, a ஈக்குவல் டு t 1, இங்கே 1 - 1 0, t வந்து 1 எடுத்தனால 1 - 0 இந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ a வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ b எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதுகிறேன். 1 ஈக்குவல் டு a இன்ட்டு t ப்ளஸ் b இன்ட்டு t - 1. ஸோ ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t பண்ணுறோம். இங்கே வந்து t டேர்ம் இல்லாதனால 0, இங்கே a இருக்கிறனால a, இங்கே ப்ளஸ் b. a வந்து 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் b, b ஈக்குவல் டு -1, b கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே மெயின் இன்டகிரல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/n இன்ட்டு a வந்து 1ன்றனால இன்டகிரல் dt பை t - 1, b வந்து -1னால இன்டகிரல் dt பை t. இது வந்து இன்டகிரல் dx பை x இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா log xன்னு போட்டுக்கலாம். ஸோ 1/n log ஆஃப் t - 1 இன்டகிரேஷன் ஃபார்மில் இது 1 log ஆஃப் t. t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், t எக்ஸ் பவர் n + 1ன்றனால 1/n log ஆஃப் எக்ஸ் பவர் n + 1, இது ஒரு -1 +1 -1 கேன்சல் ஆகிடும், மைனஸ் log ஆஃப் எக்ஸ் பவர் n + 1. ஸோ 1/n ரெண்டுத்துலேயுமே தான் காமனாக இருக்குது. ஸோ 1/n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி டிவிஷனில் இருந்தால் log m மைனஸ் log n-னா log m/n போட்டுக்கலாம். 1/n log ஆஃப் எக்ஸ் பவர் n பை எக்ஸ் பவர் n + 1. ஸோ ப்ளஸ் c. ஸோ இதுதான்
ஃபைனல் ஆன்சர். Next is 17th sum. Integrate cos x by 1 minus sin x 2 minus sin x. So sin x differentiate பண்ண cos x வரனால நம்ம let sin x equal to t ன்னு assume பண்ணிக்கலாம். sin x differentiate பண்ண cos x dx equal to dt ஆயிடும். ஸோ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆகும்னா dt divided by 1 minus sin x t ன்னு assume பண்ணியிருக்கனால 1 minus t இது 2 minus t ஆயிடும். இப்போ இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு இன்டகிரலாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா 1 by 1 minus t into 2 minus t equal to a by 1 minus t plus b by 2 minus t. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே மல்டிப்ளை a into 2 minus t plus b into 1 minus t divided by 1 minus t into 2 minus t. ஸோ இந்த term cancel ஆகிடும், ரெண்டு டேர்முமே டிவிஷனில் இருக்கனால. இப்போ இங்கே a 1 equal to இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். a into 2 minus t plus b into 1 minus t. இப்போ ab கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா put t equal to 1 substitute பண்ணி பார்க்கணும். 1 minus t equal to 0னா t equal to 1 substitute பண்ணி பார்க்கணும். இங்கே 1 equal to a into 1 minus 2 minus 1 t இருக்கிற இடத்துல 1 substitute பண்ணுறப்போ இது 1 minus 1 0 ஆகிடும். அதனால இந்த term 0. 2 minus 1 1 a equal to 1 கிடச்சிருச்சு. அடுத்தது t 2 minus t equal to 0ன்னு இருக்கிறனால t equal to 2 substitute பண்ணி பார்க்கணும். 1 equal to a into 2 minus 2 0 ஆகிடும். இங்கே b வந்து 1 minus 2 இது 0 ஆகிடும். 1 equal to minus 1 minus b equal to minus 1. ஸோ இதை வந்து மெயின் இன்டகிரல் சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்டகிரல் a வந்து 1 minus tன்னு இருக்கிறனால இன்டகிரல் dt by a வந்து 1னால 1 minus t. மாதிரி b வந்து மைனஸ் ஒன்னால் மைனஸ் இன்டகிரல் dt by 2 minus t. ஸோ இது t minus 1 இருந்தால் தான் லாக் யூஸ் பண்ணணும், அந்த மைனஸ் எல் வெளியே எடுத்துடலாம். மைனஸ் log 1 minus t, இங்கேயும் மைனஸ் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் log of 2 minus t. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி இன்டகிரல் dx by xன்னு இருக்கிறனால log xன்னு போட்டிருக்கோம். ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி log m மைனஸ் log nனா log m by n யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ log இது mனா இது பாசிட்டிவ்னா 2 minus t டிவைடட் பை 1 minus t. ஸோ t வந்து நம்ம sin xன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால log of 2 minus sin x by 1 minus sin x plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.